ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் ஆப் மூலயமா நீங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற பர்ச்சேசிங் ஆப்பை விட இதில் வந்துட்டு ரேட் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். இந்த ஆப் கூகுள் ப்ளேயில் இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற ஆப்பை விட இதில் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் நல்ல பொருட்கள், தரமான பொருட்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மற்ற ஆப்பில் என்னென்ன பிராண்டு கிடைக்குதோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சாம்பார் பொடி, அதாவது சக்தி சாம்பார் மசாலா ஆச்சு இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டுக்கு தனி மிளகாத்தூள் அரைப்போம் இல்லைங்களா, அது கூட இது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சாம்பார் வைக்கும்போது போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 400 கிராம் தனியா எடுத்து வச்சுருக்கேன். இந்த 400 கிராம் தனியாவுக்கு கூட வந்துட்டு ஒரு 20 கிராம் சோம்பு, அப்புறம் ஒரு 20 கிராம் சீரகம், அப்புறம் ஒரு 10 கிராம் அளவு வெந்தயம், அப்புறம் ஒரு 10 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல சோம்பு வந்துட்டு நல்லா இது சூடு ஏற்றி இது பண்ணிக்கலாம். கருகாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக சூடு ஏறினா கூட போதும். நல்லா வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா எந்த மசாலாவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்துட்டு கிரேவி, வேறு ஏதாவது வெஜிடபிள் ரைஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நான்வெஜ்ஜுக்குமே இது நல்லா தான் இருக்கும். மெயினாக காரக்குழம்பு இதெல்லாம் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல கலராக இருக்குது. நம்ம ஹோட்டலில் வந்துட்டு எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுவும் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும். நம்ம வந்துட்டு 400 கிராம் மல்லிக்கு ஒரு 600 கிராம் மிளகா போட்டுக்கலாம். நான் மிளகாவை காய வச்சுருக்கேன், அதனால் வீடியோவில் காமிக்க முடியல. மிளகாவை மட்டும் நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். மற்ற எல்லாத்தையுமே இந்த மாதிரி வாணல்லே வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து மிளகு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து தனியா போட்டுக்கலாம். தனியா வந்துட்டு ஃபுல்லாக அந்த வாணலில் பத்தாதுன்றதுனால நான் பாதியாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். தனியாவும் லைட்டாக நல்லா சூடு ஏறினா போதும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா கைவிடாமல் நிலவிட்டே இருங்க. எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 400 கிராம் மல்லிக்கு 600 கிராம் மிளகா, மற்ற எல்லாமே 20 கிராம், அப்புறம் வெந்தயம் 10 கிராம், மிளகு 10 கிராம்
அதாவது சோம்பு 20 கிராம், சீரகம் 20 கிராம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம வந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். அதை நான் காமிக்க மறந்துட்டேன். பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லா டிஷ்ஷுக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள்.